உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த ட்ராவல் இது இன்னும் தீரலை. நேற்று மீட்டிங் இருந்தது, அதனால் நிறைய விஷயங்களை ஓவர் பவர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இதை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 நாள் ட்ராவல், 5 நாளில் நம்ம கம்ப்ளீட்டாக பிஸியாக இருந்துட்டோம். டெல்லியில் கூட கொஞ்சம் கூட ஃப்ரீ இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருந்துட்டோம். அந்த பிஸியில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, நாம் எப்போவுமே வீட்டில் ஃபில்ட்ரு வாட்டரில் எப்போவுமே சுடு தண்ணி குடிக்கிறது தான் வேலை எப்போவுமே. அதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா. வெளியில் போனால் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் 5 நாளும் வெறும் அந்த பாட்டில் வாட்டர் தான் குடிச்சிட்டே இருந்தோம். வெளியில் இருந்த வாட்டர் எங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்காது, ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கவே இல்லை. அதனால் 5 days அது விடாமல் அது சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதோட எஃபெக்ட் நிச்சயமாக த்ராட்டில் தெரிஞ்சுது. ஆனால் ஓட்டியாச்சு. கடசக்தியாக அடித்து ஓட்டுறது தான் வேலை. அவை எந்த விதத்தில் வந்தாலும் சரி. கோல்டுன்னா கோல்டு வாட்டர் குடித்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. அதனால் நீ கோல்டு வாட்டர் குடித்தான்னு காரணம்லாம் சொல்லி என்னை ஃபீவருக்கெலாம் இழுத்துன்னு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடித்து தூக்கி போட்டாச்சு. அதனால் எல்லாமே அப்படி தான் பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்தால் கூட தூக்கி போட்டுடணும். அதை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஐயோ புய்யோலாம் அட்மிட்லாம் ஆகக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். அங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே அப்படி தான். அடித்து தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும். அவன் வந்துகிட்டே இருப்பான், தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும், அடிச்சுட்டே இருக்கணும். இது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்ருக்கணும். இதுக்கு தான் சக்தி வேணுன்றது, இதுக்கு தான் பலம் வேணுன்றது, இதுக்கு தான் நம்ம இந்த திருத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், திருமூர்த்திகளை நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படி அது செயல்படணும்னு தெரியணும். அதனால தான் நான் அதில் உயிரானவரை பற்றி நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு நண்பரை போலன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நண்பரை போலங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உங்கள் கூட நடக்கிற ஒரு நண்பரை மாதிரி இருப்பார். இந்த கடவுள் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள், கேட்டு திறந்து வாசல் திறந்து போகுமே, அப்புறம் உள்ளே அப்படியே உள்ளே அப்புறம் மணி அடித்து அப்படியே உள்ளே திறந்து நிறைய வாசல் திறந்த உடனே உள்ளே ஒரு பெரிய சக்தியை, பெரிய ஒரு சிலையை காட்டுவாங்க. அதெல்லாம் இமேஜினேஷனுங்க. அப்படிலாம் அவர் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதே டைமில் ரொம்ப சென்சிட்டிவ். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, அவர் ரொம்ப சென்சிட்டிவ். அப்படின்னா நீங்கள் துவண்டு போயிட்டீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு வச்சுங்களேன், படுத்து தூங்கிடுவார். அப்போ என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கையும் தூங்கி போயிடும் பாருங்கள். என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையும் தூங்கிடும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. ஏன்னா அவர் தூங்கிட்டார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் எப்போவுமே அவரை எழுப்பணும். அவரை எப்போவுமே எழுப்பி உட்கார வச்சு நிற்க வச்சுருக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவரை தூங்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகவே முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் கொஞ்சம் அசத்துட்டிங்கன்னா அவர் தூங்கிடுவார். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது,
நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவார். அப்போ என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ஆக்டிவாக நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை பாருங்கள். அதனால் நீங்கள் அவரை எப்போவுமே ஆக்டிவாக வைங்க, எழுப்பி நிற்க வைங்க. கடவுளே, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நிச்சயமாக நான் இங்கே சொல்கிறதெல்லாம் செய்வேன், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், கெட்ட சக்திக்கிட்ட போகவே மாட்டேன், கெட்ட சக்திக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கணும். அதை கேட்க கேட்க தான் அவருக்கு உஷார் வரும். அப்பா, நம்ம ஆள் தான் இவன், நம்ம கூட தான் இருக்க போகிறான், நிச்சயமாக ஜெயிப்பான், நம்ம கூட நின்று ஜெயிப்பான், இவனுக்கு நம்மளுக்கு நல்ல சக்தி கொடுக்கணும் அப்படின்னு எழும்புவார். பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமான ரகசியங்கள். இது ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிச்சது. இதெல்லாம் தெரியாமல் தான் கெட்ட சக்தி என்ன பண்ணியிருக்கான், நம்மளை கண்டபடி தூக்கி விளாசிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இவங்க எல்லாரையுமே போட்டு விளாசுறான் பாருங்கள், அடின்னு அடிக்கிறானுங்க. எல்லாம் பக்த பிரகலாதன்லாம் போயிட்டு ஓடுறானுங்க பாருங்கள், எங்கெங்கே ஓடுறாங்க பாருங்கள், என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க பாருங்கள், பக்த பிரகலாதன்கள். நம்ம பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இவங்க 10,000 கோயிலுக்கு போய் 10,000 தேங்காய் உடைச்சாலும் அந்த எஃபெக்ட் கிடைக்காது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மண்ணும் கிடைக்காது. எல்லாம் கடமைக்கு பண்ணி 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 அப்படியே தான் கிடப்பாங்க லைஃப்பில். நீங்கள் ஒன்றா பாருங்கள். ஆனால் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸு, நான் சொல்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ பெரிய வெற்றி. அதனால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க, அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக கெட்ட சக்தி கூட மூவ் ஆகிட்டு அப்புறம் மெதுவாக இவர்கிட்டையும் மூவ் பண்ணலாம்லாம் கனவு காணாதீங்க. நீங்கள் கெட்ட சக்தியில் மூவ் பண்ணால் உடனே அவர் தூக்கிடுவார் படுத்து. சரி, இது தேராத கேஸ், இது என்ன சொன்னாலும் இது அதுதான் செய்யுது, இது மைண்ட் ரினியூவே பண்ணாது போல இருக்குது, இது எப்போ பாரு அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, படட்டும், நல்லா பாடுபட்டுட்டு என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து விடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் போய் செஞ்சு அடி வாங்கி குத்து வாங்கி நல்லா முரட்டு குத்தெல்லாம் வாங்குவோம் அவங்ககிட்டருந்து. வாங்கிட்ட அப்புறம் டடக்க பொடுக்குன்னு விழுந்து, ஐயோ அப்பா சாமி காப்பாற்று அப்படின்னும் போது மெதுவாக எழுந்துப்பார். என்னவா அப்படின்வார். ஐயையோ பாடுபடுறது, அப்படியா அப்படிங்கிறாரு. தயவு செய்து அந்த நிலைமையிலலாம் போயிடாதீங்க, உஷாராக இருங்க. எப்போவுமே அவரை எழுப்பி உட்கார வச்சுட்ருங்க, அவரை நிறுத்த வைங்க. சொல்லிட்டேன் நான், இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டப்போ சொல்கிறேன். நிச்சயமாக அதை செய்யுங்க, அப்போ வெற்றி பெறுவீர்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி ராத்திரி கூட நம்ம மீட் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். நாளைக்கு முக்கியமான நாள் 5லேருந்து 7. என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், யாரை வேணால் வர சொல்லுங்கள், என்ன கேள்வி வேணால் கேட்க சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள்லாம் பர்ஃபெக்டாகி அப்புறம் எல்லோரையும் போய் கூப்பிடு, நான் எல்லோரையும் சொல்லி புரிய வச்சு கூப்பிட்டு வரலாம் கனவு கூட காணாதீங்க. சரிங்களா? நீங்கள் கொண்டு வர தான் நீங்கள் பலப்படுவீங்க. நீங்கள் கொண்டு நிறைய பேரை மூவ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மூமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்படி ஏமாறுறாங்க, அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், கெட்ட சக்தி எப்படி விளையாடுறான் பாரு இவங்ககிட்டன்னு. அதனாலே நிறைய பேரை கூட்டுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், 20 வருஷம் ரிசர்ச்னு சொல்லி கொடுங்க. அங்கே போய் கேளுங்கப்பா அப்படின்னு விட்டுருங்க, நீங்கள் போட்டி போடாதீங்க. ரைட்டுங்களா? அப்புறமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்ககிட்டலாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உட்கார சொல்லுங்கள். அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ராத்திரியும் பார்ப்போம். நாளைக்கு 5லேருந்து 7 மறக்கவே கூடாது, நோட் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.